இந்த லீவில் நாங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு எந்த ஒரு வெக்கேஷனும் போகலை. ஏன்னா இந்த ஒரு வாரம் வீட்டில் வேலையே கரெக்டாக இருக்க போகுது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வீட்டில் வந்து அந்த கன்னி பூஜை, அப்புறமா அவங்க மலைக்கும் இந்த வாரத்தில் வந்து போயிட்டு வந்துடுவாங்க. அதனால் நமக்கு வீட்டிலேயே வேலை வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே பிள்ளைங்கள்ட்ட சொல்லி வச்சதுனால அவங்களும் பெருசாக எதுவுமே கேட்டுக்கல. ஆனால் இந்த லீவ் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, இப்போல்லாம் நான் வந்து எதுவுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் அது உண்மை தான். ஏன்னா எனக்கு வீட்டிலேயே வேலை கரெக்டாக இருக்கிறனால நான் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ணல. அப்புறமா நேற்று நைட்டு தான் யோசிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்போமேன்ட்டு இந்த ரெயின்போ பூரி தான் செஞ்சிருந்தேன். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவை ஒரு 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு கலருக்காக ஒரு போர்ஷனில் வந்து பீட்ரூட் அரைச்சி சேர்த்துருக்கேன். இன்னொரு போர்ஷனில் வந்து கீரை அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த க்ரீன் கலருக்காக நான் வந்து கொத்தமல்லி புதினாவை அரைச்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் எல்லோ கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வச்சு ரோல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பூரிக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த ரெயின்போ கலரில் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு வந்து இதில் பூரி செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து அதே மாவில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம பூரி கிழங்கு செய்வோம்ல, அந்த மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் உருளைக்கிழங்கு கூடவே எக்ஸ்ட்ரா வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நல்ல புசு புசுன்னு ரெயின்போ பூரி சப்பாத்தி செஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.